அது உங்களுடைய அலாரம் கடிகாரத்தின் சத்தம். ஆனால் அது நாளை காலைக்கான அலாரம் அல்ல. இன்னும் சில வருடங்களில் வரப்போகும் 2030க்கான அலாரம். 2030 உங்களுடைய அடுத்த விடுமுறை நாட்களை விட மிக அருகில் இருக்கிறது. 2020இல் நீங்கள் கற்ற திறன்களை மட்டுமே இன்னும் நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஏற்கனவே பின் தங்கிவிட்டீர்கள். இப்போது 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் தங்கள் வேலை போய்விடுமோ என்று பயப்படுபவர்கள். இரண்டாம் வகை அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொள்பவர்கள். ஒரு குழு வேலை தேடி திண்டாடும், மற்றொரு குழு பாலி தீவின் கடற்கரை வீட்டில் இருந்தபடி வேலை செய்யும். நீங்கள் இதில் எந்த குழுவில் இருக்க விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு பிடித்த காபி ஷாப் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. உங்கள் வங்கி கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்பியிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் பள்ளிக்கு சைபர் செக்யூரிட்டி தேவைப்படுகிறது. தொழில்நுட்பம் இப்போது எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளது. நான் இதை கற்க வேண்டுமா என்பது கேள்வியே அல்ல. எவ்வளவு வேகமாக நான் இதை கற்கப் போகிறேன் என்பதுதான் கேள்வி. எதிர்காலம் மற்றவர்களை விட வேகமாக கற்பவர்களுக்கே சொந்தம். நாம் இனி வெறும் செயலிகளை பயன்படுத்தப் போவதில்லை. எதிர்காலத்தையே தானியங்கி மயமாக்கும் புத்திசாலி அமைப்புகளை உருவாக்கப் போகிறோம். உங்களால் அந்த அமைப்பின் மூளையை உருவாக்க முடியுமென்றால் உங்களின் சம்பளத்தை நீங்களே தீர்மானிக்கலாம். தரவுகள் என்பது புதிய கச்சா எண்ணெய் போன்றது. ஆனால் அதை சுத்திகரிக்காவிட்டால் எந்த பயனும் இல்லை. நிறுவனங்கள் தரவுகளில் மூழ்கி கிடக்கின்றன. அந்த பெருங்குழப்பத்திலிருந்து சரியான முடிவுகளை எடுக்கும் வல்லமை படைத்த மனிதர்கள்தான் இந்த எதிர்கால பொருளாதாரத்தை வழிநடத்தப் போகிறார்கள். நீங்கள் ஒரு கணித மேதையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சரியான கருவிகளை பயன்படுத்தி சரியான கேள்விகளை கேட்க கற்றுக்கொண்டால் போதும். நாம் டிஜிட்டல் உலகிற்குள் நுழையும் போதெல்லாம் நம்மை நாமே ஆபத்திற்குள் ஆழ்த்திக் கொள்கிறோம். இணைய அச்சுறுத்தல்கள் முன்னெப்போதையும் விட வேகமாக அதிகரித்து வருகின்றன. தொழில்நுட்பத்துறைக்குள் நுழைய நீங்கள் ஒரு கணினி மேதையாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு தொழிலை உங்கள் படுக்கையறையில் இருந்தபடியே வெறும் ட்ராக் அண்ட் டிராப் செய்வதன் மூலம் உங்களால் உருவாக்க முடியும். கோடிங் செய்ய தேவையில்லை என்பதற்காக அங்கே சிந்திக்க தேவையில்லை என்று அர்த்தமல்ல. உங்களுக்கு தர்க்கமும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் நிச்சயம் தேவை. இந்த தரவுகள் எல்லாம் எங்கே வாழ்கின்றன? கிளவுட் என்பது வெறும் புகைப்படங்களை சேமிக்கும் இடம் என்று நீங்கள் நினைத்தால் எந்த பட்டமும் இல்லாமல் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீர்கள். கவனமாக கேளுங்கள். மக்களின் கவனிப்புதான் இன்றைய புதிய நாணயம். உங்களிடம் உலகின் மிகச்சிறந்த தயாரிப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் யார் என்று உலகிற்கு தெரியாவிட்டால் நீங்கள் வாழவே இல்லை என்று அர்த்தம். இங்கே சந்தை ஏற்கனவே நிரம்பிவிட்டது என்று சொல்வது போய். உண்மையாக பயனுள்ளதாக தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு இங்கே எப்போதும் இடம் உண்டு. நிதி அறிவு மற்றும் முதலீடு. கடினமாக உழைப்பது நல்லதுதான். ஆனால் உங்களுடைய பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை தரும். கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல். ஏஐ தொழில்நுட்பத்தால் ஒரு மின்னஞ்சலை எழுத முடியும். ஆனால் மனிதர்களின் சிக்கலான உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அழுத்தமான சூழ்நிலையிலும் உங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்றால் நீங்கள் விலைமதிப்பற்றவர். தழுவல் மற்றும் தொடர் கற்றல். இது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு திறன். பழைய பழக்கங்களை மறந்து புதியவற்றை தொடர்ந்து கற்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். மாற்றங்கள் மட்டுமே நிலையானவை. தரவுகள் மனித மூளையின் தர்க்கத்தை தொடும். ஆனால் கதைகள் மட்டுமே மனிதர்களின் இதயத்தை தொடும். ஒரு தலைவனாக, ஒரு விற்பனையாளனாக உங்களை உயர்த்திக் கொள்ள உங்களுக்கு கதை சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் மலைப்பாக இருக்கலாம். ஆனால் கடினமான உண்மை என்னவென்றால் இதை நீங்கள் நேற்றே கற்றிருக்க வேண்டும். ஆனால் அடுத்த சிறந்த நேரம் என்பது இந்த நொடிதான். திட்டமிடுவதை நிறுத்துங்கள். செயலில் இறங்குங்கள். ஏதேனும் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுங்கள். அடுத்த 6 மாதங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டும் அதற்காக செலவிடுங்கள். மொத்தம் 90 மணி நேரங்கள். 90 மணி நேர கவனமான கற்றலுக்கு பிறகு நீங்கள் அந்த துறையில் மற்ற 90% மனிதர்களை விட சிறந்தவராக மாறிவிடுவீர்கள். இன்னும் சில வருடங்கள் கழித்து இன்று எடுத்த முடிவிற்காக உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்களா அல்லது அன்றே செய்திருக்கலாம் என்று வருத்தப்படுவீர்களா?